எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கார், வக்ரமடை போகிறார். இந்த ஜூன் மாதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4.5 மாதம். இந்த 4.5 மாதம் காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், மாறுமா மாறாதா எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கும்பராசி நேயர்கள் சதய நட்சத்திரக்காரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நிறைய மன அழுத்தம், போராட்டம், வலி, வேதனை எல்லாமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. மனசில் நிம்மதி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனியில் ஜென்ம சனி போயிட்டுருக்கு. ஜென்ம ராசியில் சனி இருக்கார். உடம்பு டயர்டாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரி இருக்கும். யாரும் உங்களை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான் உங்களுக்கு நடக்கும். எதாக இருந்தாலும் தடையும் தாமதமாக தான் உங்கள் வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கு. சனி மெதுவான கிரகம், மந்தமான கிரகம், நிதானமான கிரகம். பொதுவாகவே கும்பராசி நேயர்கள் நிதானமாக தான் இருப்பீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க மாட்டீங்க. பொறுமைசாலி, ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பீங்க. நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பீங்க. இதெல்லாம் கும்பராசிக்கு உண்டான கேரக்டர். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க நீங்களாக நினச்சி அடுத்தவங்கள்ட்ட சொன்னால் தான் உண்டு. தேவையில்லாமல் வாய் விட மாட்டீங்க. பொறுமைசாலி தான் நீங்கள். ஏன்னா ஸ்திர ராசி சனினாலே மெதுவான கிரகம். அது ஸ்திர ராசியாக இருக்கிறனால நின்று நிதானமாக யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. இப்போ சனி வக்ரமடைகிறதுனால ஒரு வேகமாக முடிவெடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வேகமாக செயல்பட போகிறீங்கன்னு அர்த்தம். சனி வக்ரமடைகிறதுனால உங்கள் கேரக்டர் மாறும். அப்படியே அவசரமாக முடிவெடுப்பீங்க. தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். ஸ்பீடாக செயல்படுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். இப்போ ஒரு வக்ரமடைகிறதுனால வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு மெதுவான கிரகம் ஸ்பீடாக செயல்பட போகுது. இருக்கிறதுல வேகமான கிரகம் யார்? சந்திரன். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.25 நாள் தான் டைம் எடுத்துக்குவார். ஆனால் சனி அப்படி கிடையாது. மெதுவான கிரகம். இப்போ வக்ரமடைகிறதுனால ஸ்பீடாக செயல்படுறதுனால கும்பராசி நேயர்கள் உங்களோட மனசு, உங்களோட எண்ணங்கள், உங்களோட சிந்தனைகள் எல்லாமே வேகமாக இருக்கும். அதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, ஜென்ம சனி போயிட்டுருக்கு. கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் குழப்பமாகவே இருக்கும். சனி உங்களை அப்படியே குழப்பத்திலே கொண்டு போக வைப்பார், குழப்பத்திலே இருக்க வைப்பார். கவனமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவு எடுத்துடாதீங்க. சரிங்களா? மெயினாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா நோயை கொடுக்குற கிரகம், கடனை கொடுக்குற கிரகம் சனி தான். கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வாக்குறுதி கொடுத்து மாட்டிக்காதீங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா ஒரு சில பேரில் 2023 நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. 2023 அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ கிடையாதுன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வருடம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள், 2ல் வேறு ராகு இருக்கார், 4ல் குரு இருக்கார், 8ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால ஒரு சில பேருக்கு ஃபுட் பாய்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் கோவப்படுவீங்க, எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க. இந்த மாதிரிலாம் வரும். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு. உங்களுக்கு கெட்ட நேரம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? 4ஆம் இடத்துல குரு இருக்கார். இது உங்களுக்கு வீடு வாகனம் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு ஓகே. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ 8ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால தேவையில்லாத இந்த அசிங்கமானமெல்லாம் பட்டிங்க பார்த்தீங்களா, அது இந்தமாதிரி புதுசாக உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இந்த கண்டங்கள், அசிங்கமானங்கள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் அது இருக்காது. ஆனால் உங்களை மனக்குழப்பத்திலே சனி வச்சுருப்பார். உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போகும். தேவையில்லாமல் கடன் வாங்குற மாதிரி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் லவ் பண்ணுறவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருப்பீங்க. யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது, நம்ம எதுக்கு வாழணும், நம்ம எதுக்கு இந்த பூமியில் பாரமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சில பேருக்கு தோண வைக்கும். ஏன்னா ராசிநாதன் வக்ரமாக இருக்கார். அப்போ நீங்கள் ஸ்டெடி இல்லைன்னு அர்த்தம். சனி பின்னோக்கி செயல்படுறார். அப்போ நீங்கள் எனக்கு ஸ்டெடியாக இல்லைன்னு அர்த்தம், ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் கும்பராசி நேயர்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த சனி வக்ர பயிற்சி கும்பராசி நேயர்களுக்கு நல்லதா கெட்டதான்னு பார்த்தோம்னா இது நல்லது கிடையாது.
கெட்ட விஷயங்களை கொடுக்கும், மன உளைச்சல், மன போராட்டத்தை கொடுக்கும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் வாழ போகிறீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்படாதீங்க. எந்த ஒரு முக்கிய முடிவும் அவசரப்பட்டு முக்கிய முடிவு எதுவும் எடுத்துடாதீங்க. சரிங்களா? அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்களும் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, உங்களுக்கு இனிமேல் என்னென்னலாம் நடக்க போகுது, இதெல்லாம் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் இந்த 7.5 சனி ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். ஜாதகத்தில் சனி செவ்வாயோடையோ ராகுடையோ சேர்ந்துட்டால் 7.5 சனி இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அதுவும் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நிலமை ரொம்ப ஒஸ்ட்டாக தாங்க போயிட்டுருக்கு. 7.5 சனியில் பாருங்கள், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாவகிரகங்களோட சேர்ந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எதுக்குங்க சார் வாழணும், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், ரொம்ப அனுபவிச்சிட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், எல்லாம் எங்களை ஏமாத்துறாங்க, நாங்கள் நல்லா தான் பண்ணுறோம், எங்களை சுற்றி இருக்கவங்களாம் நம்பிக்கை தரவங்க செய்கிறாங்க, முதுகில் குத்துறாங்க, கூட இருந்து குழிப்பறிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் கிடையாதுங்க. நிறைய ஏகப்பட்ட கும்பராசினியர்கள் இருக்கீங்க. ஏன்னா மன அழுத்தத்தில் தான் இருக்கீங்க. வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, இதெல்லாம் போயிட்டுருக்குல்ல உங்களுக்கு. அதனால் தொழிலை மாற்றாதீங்க, தொழிலை ஆரம்பிக்காதீங்க, வேலையை மாற்றாதீங்க, இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. தேவையில்லாமல் சண்டை சச்சரவெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரும், குடும்ப பிரச்சனைலாம் வரும். அந்த 2ல் ராகு இருக்கார். ராசியில் இருக்க சனி 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ குடும்ப பிரச்சனை, மனப்போராட்டம், மனக்கசப்பு இதெல்லாம் வரதாங்க செய்யும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். இறை வழிபாடு பண்ணுங்கள், தானம் தர்மம் பண்ணுங்கள், முடியாதவங்க ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, சாப்பாடு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு. சரிங்களா? ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கோங்க. முக்கியமாக தியானம், யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி லைனுக்கு போயிட்டீங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் வந்துடும். மைண்ட் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவீங்க. அந்த தேவையில்லாமல் அந்த தற்கொலை எண்ணங்கள், அந்த மன உளைச்சல் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, இனிமேல் என்னென்னலாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, நல்லது அனுபவிக்கவா, கெட்டது அனுபவிக்கவா, உங்கள் வயசு என்ன, அதுதாங்க ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். அது 7.5 சனியில் நீங்கள் முதல் சொத்தில் இருக்கீங்களா, 2வது ரவுண்டில் இருக்கீங்களா, 3வது ரவுண்டில் இருக்கீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். மங்கு சனி, பொங்கு சனி, அந்திம சனி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அது வயசு ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, என்ன கிரகங்களும் உங்களை ஆளுமை செஞ்சிட்ருக்கு, இது பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% 100% அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.